வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப ஹெல்தி. பட் ஆனால் அதிகமாக நம்ம சேர்த்துக்க மாட்டோம். அது டைம் கன்சியூமிங், ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆகும், குக் பண்ணுறதுக்கு ஆகுன்றதுனால. பட் ஆனால் அடிக்கடி கிடைக்கும் போது சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூவை கொஞ்சமாக தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். அதில் இருக்க பால் எல்லாம் போகணுன்றதுனால. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நிறைய கடுகு, நிறைய கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பொடியாக நறுக்க வெங்காயம், பெருங்காயம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியிலேருந்து வடிகட்டி வச்சுருக்க வாழைப்பூவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம், ஒரு 5 to 7 minutes குக் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி வாழைப்பூ வெந்துருச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதிலே சால்ட் போட்டிருக்கேன். நீங்கள் சால்ட் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 minutes சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிரும். என்கிட்ட தேங்காய் இல்லை, ஸோ அதனால் தேங்காய் ஆட் பண்ணல. தேங்காய் துருவி ஆட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் காரமாக இருக்காததுனால இதுக்கு நான் இன்றைக்கி சுண்டைக்காய் காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த ரெசிபியுமே நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.